விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நீட் தேர்வு குறித்த அச்சம் காரணமாக மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் என்ற செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சி அடைந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. அந்த நீட் ரகசியத்தை டாடி சன் உடனடியாக சொல்ல வேண்டும் என்றும் வலியுறுத்தல். ஆட்சி பொறுப்பேற்று 4 ஆண்டுகளாகியும் இன்று வரை விடிய அதிமுக அந்த நீட் ரகசியத்தை சொல்லவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி மக்களை குழப்பத்திலேயே வைத்திருக்கும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசுதான் மாணவியின் மரணத்திற்கு முழு பொறுப்பாக வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் வலியுறுத்தல். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா என 2 முதலமைச்சர்களை கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். தேனி மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களால் மக்கள் பயன்பெற்று வருகின்றனர் என அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். பாசமுள்ள மக்கள், இந்த மண் தெய்வீக மண். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இரு பெரும் தலைவர்கள் இங்கே நின்று வெற்றி பெற்று முதலமைச்சராக கொடுத்த மாவட்டம் தேனி மாவட்டம். ஆகவேதான் இரு பெரும் தெய்வங்கள் இந்த மாவட்டத்தில் நின்று முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த தெய்வங்கள் பல்வேறு திட்டங்களை நாட்டு மக்களுக்கு வழங்கியது. தேனி மாவட்டத்திற்கு எந்த ஒரு திட்டத்தையாவது திமுக அரசு செய்திருக்கிறதா? ஸ்டாலின் எப்போது பார்த்தாலும் போட்டோ ஷூட் மட்டுமே நடத்தி வருகிறார் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். திமுக ஒரு திட்டத்தையாவது இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்ததா? இல்லை. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் போட்டோ ஷூட், அப்படியே வருவார், அப்படியே இங்க இருக்கிற தொலைக்காட்சி அப்படியே அழகா படம் பிடிப்பாங்க, நாம பேசுறதெல்லாம் போட மாட்டாங்க. எவ்வளவு திட்டத்தை செஞ்சிருக்கிறோம், தயவு செய்து போடுங்க. இனியாவது மக்களுக்கு செய்த நன்மையை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்துங்க. ஒண்ணுமே செய்யாத பொம்மை முதலமைச்சருக்கு இவ்வளவு முன்னுரிமை கொடுக்கறீங்க. தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறும் நிலையில் பள்ளிக்கு தங்களது பிள்ளைகளை அனுப்பவே அச்சப்படும் பெற்றோர். மயிலாடுதுறையில் 4 வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொல்லை கொடுத்த உறவினர் போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் குழந்தை முதல் மூதாட்டி வரை பாதுகாப்பு இல்லாதது மீண்டும் அம்பலம். சென்னை திருமங்கலத்தில் திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி இளைஞர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக இளம்பெண் புகார். தலைநகர் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் எப்போதுதான் நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. விருதுநகரில் 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தாயின் 2வது கணவர் போக்சோ சட்டத்தின் கீழ் பிடிபட்டார். திராவிட மாடல் திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக பாலியல் வன்கொடுமைகள் அரங்கேறும் அவலம். தூத்துக்குடி மாவட்டம் சேர்வைக்காரன் மடம் பகுதியில் 17 வயது சிறுமி இளைஞரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வீடியோவை வைத்து மிரட்டிய இளைஞரின் நண்பர்கள் 17 வயது சிறுவன் உட்பட 6 பேர் போக்சோவில் பிடிபட்டனர். தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட 14 சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் மூலம் 8898 போக்சோ வழக்குகள் முடித்து வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் முதலமைச்சர் எப்போதுதான் இரும்பு கரத்தை கொண்டு கட்டுப்படுத்துவார் என மக்கள் கேள்வி. சேலம் மாவட்டத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் பாலினம் கண்டறிந்து விதிமுறைகளை மீறி கருக்கலைப்பு செய்த விவகாரத்தில் தரகராக செயல்பட்ட பெண் உட்பட 2 பிடிபட்டனர். சட்டவிரோதமாக செயல்படும் மருத்துவமனைகள் மீது கண் துடைப்புக்காக நடவடிக்கை எடுக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தல். கேரளாவில் இருந்து கோவைக்கு லாரியில் கடத்தி வரப்பட்ட சுமார் 9.5 கிலோ கஞ்சாவுடன் 4 பேர் பிடிபட்டனர். அண்டை மாநிலங்களில் தொடர்ச்சியாக கஞ்சா கடத்தி வரப்படும் நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூறுவது போல் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறி வருவது மீண்டும் மீண்டும் நிரூபணம்.
கோவையில் 6 லட்சம் மதிப்புள்ள மெத்தப்பட்ட மீன், கார்கள் உள்ளிட்டவை பறிமுதல். கோவையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும் விடியா காவல்துறை. தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் அதிக அளவில் மதுவிற்கு அடிமையாகி வருவது அதிர்ச்சி தகவல் வெளியான நிலையில் திராவிட மாடல் மது ஒழிப்பு போராளிகள் எங்கே என மக்கள் கேள்வி. 1,1.2 லட்சம் பேர் மது போதைக்கு அடிமையாகி ஆண்டுக்கு 68,000 கோடி ரூபாய் மதுவுக்காக செலவிடுவதாக, 70 லட்சம் பேர் தினந்தோறும் மது அருந்துவதாகவும் தகவல். சென்னை ஏழுகிணறு பகுதியில் தாயை அடித்து துன்புறுத்தியதால் தந்தையை இரும்பு ராடால் அடித்து கொலை செய்த மகன். கொலை செய்த பின்னர் அதனை வீடியோவாக எடுத்து உறவினருக்கு அனுப்பிய கொடூரம். கோவை மாவட்டம் சூலூர் அருகே மனைவியை துப்பாக்கியால் சுட்டுக் கொன்ற பின்னர் கேரளாவுக்கு தப்பி ஓடிய கணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட பரிதாபம். திருமணத்தை மீறிய உறவை மனைவி கைவிடாததால் கணவன் ஆத்திரம். காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் பசுமை விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து 950வது நாட்களாக ஏகனாபுரத்தில் விவசாயிகள் போராட்டம். நாள்தோறும் விதவிதமாக போட்டோ ஷூட் நடத்தும் முதல்வர் தங்களை சந்தித்து கோரிக்கைகளை கூட கேட்க மனமில்லையா என விவசாயிகள் கேள்வி. இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் திருவோடு ஏந்தி போராட்டம். மீனவர்களின் போராட்டத்தை மத்திய மாநில அரசுகள் கண்டுகொள்ளாத நிலையில் நாளை தீக்குளிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக மீனவர்கள் அறிவிப்பு. மதுரையில் கார், ஆட்டோ மற்றும் பைக் என 25க்கும் மேற்பட்ட வாகனங்களை ஜேசிபி மூலம் உடைத்து நொறுக்கிய 17 வயது சிறுவன். திமுக ஆட்சியில் காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுவர்களே அராஜகத்தில் ஈடுபடுவதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே வரதட்சணை கொடுமை குறித்தும் மாமனாரின் பாலியல் தொல்லை குறித்தும் இளம்பெண் கொடுத்த புகார் மீது 8 மாதமாக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை. காவல்துறையின் மெத்தன போக்கால் ஆத்திரமடைந்த இளம்பெண் உறவினர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அவலம். என்னைக்கு போனாலும் போறாங்க மகளிரால போட்டு விடு. இதுக்கப்புறமா ஒரு நல்ல உணவை கொடுங்க தாயி. ஒரே எரியுது சார். பட்டியா கண்டு பச்சை வந்த மத்தி நான் போய் உட்காரு கூப்பிடுறேன். என்ன சார் ஒரு மனசாரி உட்கார காலையில இருந்து ஒரு பச்சை தண்ணி குடிக்காம 25 தடவை வந்திருக்கோம். அந்த பெட்டிஷன் கூட போய் வாங்கி பாருங்க. 3 டைம் எழுதி குடிச்சிட்டு போயிருக்காங்க. கவுன்சிலிங் 1 மாசம் அலைஞ்சாங்க. கிட்டத்தட்ட 25,000 டீ கடையில வேலை கூட கடமைக்கு செலவு பண்ணிக்கிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தெருநாய் கடித்து குதறியதில் காயமடைந்த 2 பள்ளி மாணவிகள் அரசு மருத்துவமனையில் அனுமதி. நாய்களை பிடித்து வெறிநாய் தடுப்பூசி போடுவதாக கூறி கண் துடைப்பு நாடகத்தை நடத்தும் நகராட்சி நிர்வாகம் நாய்களை கட்டுப்படுத்த நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே ரேஷன் கடைகளில் எடை குறைவாக பொருட்கள் வழங்கப்படுவதாக புகார். திமுக ஆட்சியில் ஆழ்ந்த தியானத்தில் உள்ள அதிகாரிகள் ரேஷன் கடைகளில் முறையாக ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னையில் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் அறிவிப்பு. தொழில் முனைவோரிடமே கோடிக்கணக்கில் லஞ்சம் கேட்கப்படும் நிலையில் முதலீட்டுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு உள்ளதா என பொதுமக்கள் கேள்வி. பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி துறையில் நாளுக்கு நாள் கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு ஊழல் நடைபெற்று வரும் நிலையில் முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என்றும் மக்கள் கேள்வி. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே பிறந்து சில நாட்களே ஆன பச்சிளம் குழந்தை சடலமாக மீட்பு. கடந்த அதிமுக ஆட்சியில் புரட்சித் தலைவி அம்மா கொண்டு வந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை திறனற்ற ஸ்டாலின் அரசு கைவிட்டதால் பிஞ்சு குழந்தைகள் குப்பை தொட்டிகளிலும் முட்புதர்களிலும் வீசப்படுவது தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
ரயிலில் ஜன்னலோரம் அமர்ந்திருந்த பெண்ணிடம் இருந்து 8 சவரன் தங்க நகையை பறித்துச் சென்ற மர்ம நபர். சென்னையில் இருந்து கோவை சென்ற விரைவு ரயிலில் நாமக்கல் மாவட்டம் காவேரி ரயில் நிலையம் அருகே சென்றபோது மர்ம நபர் அராஜகம். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் ஒன்றியத்திற்குட்பட்ட இந்தலூர் அரசு பள்ளியில் கழிவறை மற்றும் பள்ளி வாகனத்தை சுத்தம் செய்யும் மாணவர்கள். தேர்வு இருந்தாலும் தூய்மை பணியை கட்டாயம் முடிக்க வேண்டும் என்று தலைமை ஆசிரியர் கட்டாயப்படுத்துவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு. 9th தானே நீங்க பெருக்கணும், நீங்க ஏன் பெருக்க மாட்டீங்க? ஐயா எக்ஸாம் ஐயா, அதனால எக்ஸாம்னா உங்க டியூட்டி நீங்க தான் பார்க்கணும். எக்ஸாம் அன்னைக்கு கூட பெருக்கிட்டு 9th 8th 7th 2 நாள் 9th பெருக்கணும், 2 நாள் 9th பெருக்கணும். நம்ம புதன்கிழமை கை வலிக்குது ஐயா, வீட்டில் போய் சொல்லணும், வீட்டில் போய் ஒரு சார் வீட்டில் போய் சொல்லுங்க, வீட்டில் இருந்து இட்டுன்னு வாங்க ஆளுன்னு சொல்லி சொன்னாங்க. வீட்டில் போய் சொன்னால் நாங்கள் வந்து கேட்குறோம்னு சொல்லி சொன்னாங்க. திருவள்ளூரில் கஞ்சா கடத்தி சிக்கிய இளைஞரின் மனைவியிடம் ஜிபே மூலம் லஞ்சம் கேட்கும் காவலர். ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை இதுபோன்று லஞ்சம் வாங்கிக் கொண்டு துணை போவதால் தான் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. அனுப்புறேன் எவ்வளோ நேரம் அப்போ டக்குன்னு 10,000 5,000 கிடந்தேன் செலவு பண்ணுங்க அனுப்புமா வச்சுட்டு கூட நான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுவேன். 200 300 பரவாயில்ல, 1000 ரூபாய் நான் என்ன பண்ணுவேன் சார்? இருங்க சார், இப்போ ஈவினிங் குள்ள நான் எப்படின்னா அனுப்புறேன் சார். ஒன்னும் அனுப்பினா விடுமா வேலையை பாருமா அனுப்புறோம் எப்படினாலும் உடனே அனுப்புவோம் டக்குன்னு. இதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. 3 ஏக்கர் விவசாய நிலத்தை திண்டிவனம் சார் ஆட்சியர் போலியான நபருக்கு பட்டா வழங்கியதாக கூறி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி மாற்றுத்திறனாளி தற்கொலை முயற்சி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் துணிச்சலுடன் அதிகாரிகள் சட்டவிரோத சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சேலம் மாநகராட்சி 48வது வார்டு திமுக கவுன்சிலரின் கணவர் பணம் கேட்டு மிரட்டுவதாக மாநகராட்சி அலுவலர்கள் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டம். ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ஊபிகளின் அராஜகம் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவாஜி கணேசனின் பேரன் துஷ்யந்த் நடித்த படத்திற்கு பெற்ற கடனை வட்டியுடன் திரும்ப செலுத்தாத வழக்கில் ஆணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பிரேக் பிடிக்காததால் தறிகட்டு ஓடிய அரசு பேருந்து கார் மீது மோதிய பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் அரசு பேருந்துகள் முறையாக பராமரிக்கப்படாததால் விபத்துகளில் சிக்குவது தொடர்கதையாகியுள்ள நிலையில் போக்குவரத்து துறை அமைச்சர் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே அரசு பேருந்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டம். அறந்தாங்கியில் இருந்து திருச்செந்தூருக்கு இயக்கப்படும் அரசு பேருந்து சிக்கல் பகுதியில் உள்ள பேருந்து நிறுத்தத்தில் நிற்பதில்லை என குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சிக்கு பல்வேறு பகுதிகளில் குடிநீர் முறையாக வழங்கப்படுவதாக திராவிட மாடல் அரசு விளம்பரங்கள் செய்தாலும் கண்ணகி நகரில் குறை தீர்க்கும் முகாமை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என மக்கள் கேள்வி. சுனாமி நகரில் நாள்தோறும் 10 லட்சம் லிட்டர் தண்ணீர் வழங்கப்படுவதாக கூறப்பட்டாலும் நீர் பற்றாக்குறை பிரச்சினை நீடிப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியதை மாரத்தான் புகழ் அமைச்சர் ஒப்புக்கொண்ட நிலையில் குடிநீர் முறையாக வழங்கப்படுவதாக எப்படி கூறுகிறீர்கள் என மக்கள் கேள்வி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசால் மக்களுக்கு குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாத நிலையில் குடிநீர் கண்காணிப்பு என்ற பெயரில் 8000 மீட்டர்களை பொருத்தி மக்களை சுரண்ட மேலும் ஒரு திட்டம். உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விடிய அரசு கொடுத்த விளம்பர விடியல் இதுதானா என மக்கள் கேள்வி. பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவைச் சேர்ந்த 1,10,10,000 பேருக்கு தனி வீடு கட்ட 2,10,10,000 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு செயல்பாட்டிற்கு வராமல் அறிவிப்போடு நின்றுவிட்டதாக புகார். நிதி ஒதுக்கீடு பற்றிய தகவல்கள் வெளிவராத நிலையில் விளம்பரம் மட்டும் வெளியாவதாகவும் நிஜமான உதவி திராவிட மாடல் ஆட்சியில் இல்லை என்று மக்கள் குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் வடூரில் சக மாணவிகளுடன் அளவிற்கு அதிகமாக மது குடித்த தனியார் கல்லூரி மாணவி உயிரிழப்பு. திமுக ஆட்சியில் தெருவுக்கு தெரு மதுக்கடையை திறந்து வைத்து மாணவ மாணவிகளின் உயிரோடு விளையாடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் மார்ச் 7ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும். நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றாத விவகாரத்தில் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளர் நேரில் ஆஜராக கோரி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடக்கம். திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய திருவிழாவான வள்ளி திருக்கல்யாணம் 10ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பிரம்மோற்சவ ஏற்பாடுகள் தீவிரம். புதுக்கோட்டையில் குடிசை கூரை மாற்றும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் மீது மின்கம்பியில் இருந்து மின்சாரம் பாய்ந்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 3 பேர் படுகாயம். அதிமுக அரசு மின்கம்பிகளை முறையாக பராமரிக்காததால் மின்சார விபத்துக்கள் தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஊழலற்ற ஆட்சி என மைனாரிட்டி பாஜக அரசு தன்னைத்தானே பாராட்டிக் கொள்ளும் நிலையில் செபி முன்னாள் தலைவர் மாதாபி புரி புக் உள்ளிட்ட 5 அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாதாபியின் பங்குச்சந்தை மோசடி மற்றும் ஒழுங்குமுறை மீறல்களுக்கு எதிராக செபி ஊழியர்களே போராட்டம் நடத்திய நிலையில் நீதிமன்றம் நடவடிக்கை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோரிக்கையை தொடர்ந்து 50 நாட்கள் தற்காலிக போர் நிறுத்தம் அறிவித்த இஸ்ரேல். ஹமாஸ் ஒப்பந்தத்தை மீறியதால் காசாவுக்கு உதவி பொருட்களை அனுப்புவதற்கு இஸ்ரேல் தடை. உலக மக்கள் தொகையில் 40% பேருக்கு தாங்கள் பேசும் புரிந்து கொள்ளும் மொழியில் கல்வி பெறுவதற்காக வாய்ப்பு இல்லை என யுனெஸ்கோவின் உலகளாவிய கல்வி கண்காணிப்பு குழு அறிக்கை. குறைந்த மற்றும் நடுத்தர வருமான நாடுகளில் இந்த எண்ணிக்கை 90% அதிகரித்துள்ளதாகவும் தகவல். அனோரா திரைப்படத்திற்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதினை அமெரிக்க நடிகை மிக்கி மேடிசன் பெற்றுக்கொண்டார். மேலும் சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த திரைக்கதை, சிறந்த படத்தொகுப்புக்கான விருதுகளையும் அனோரா திரைப்படம் தட்டிச் சென்றது. தி புரூட்டலிஸ்ட் திரைப்படத்திற்கான சிறந்த நடிகருக்கான ஆஸ்கார் விருதினை அமெரிக்க நடிகர் ஆண்ட்ரியன் பிராடி வென்றார். மேலும் தி புரூட்டலிஸ்ட் திரைப்படம் சிறந்த ஒளிப்பதிவு மற்றும் சிறந்த பின்னணி இசைக்கான ஆஸ்கார் விருதுகளையும் கைப்பற்றியது.